அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த லஞ்சம் அப்படிங்கிறது புறையோடி போயிருக்கு இந்தியா முழுக்கும். தமிழகத்தில் இப்போது இருக்கிற முதலமைச்சர் அதை மக்களுக்கு பாதகமாக இருக்கிறதாக நினைக்கிறாரு, அதை தவிர்க்க விரும்புகிறாரு. அதற்கான நடவடிக்கைகளை லஞ்சம் ஒழிப்பு துறைகளை பயன்படுத்தி மக்களை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், காணொளிகளை எடுங்க அப்படின்னு ஒரு வடநாட்டு வாகன ட்ரைலர் ஓட்டி கூட தமிழகத்தில் இருக்கிறத பார்த்து வியந்து அந்த அதிகாரிகளை விரட்டி படம் எடுக்கிறத பார்க்க முடியுது. அது ஒரு சந்தோஷம். ஆனால் அது அவனுக்கு கிடச்சிருக்கிற ஒரு சிறு நம்பிக்கை அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் அந்த லஞ்சம் அப்படிங்கிறது, நீ என்னப்பா லஞ்சம் தவறு நெஞ்சம் நிமிர்னு சொல்லிட்டு போயிட்ட, அதில் என்ன மாதிரியான வலைப்பின்னல்கள் இருக்குது, அது எப்படி தவிர்க்க முடியாது? நான் ஒரு மிட்வேயில் இருக்கிறேன், இல்லை நான் ஒரு தொடக்கத்தில் இருக்கிறேன், என்னை பணிக்கிறாங்க. இப்போ ஒரு மின்சாரத்துறையில் ஒரு ஏஇஓ, ஒரு ஏடிஓ, ஒரு ஜேஇஓ இருக்காருன்னா, அவர் ஒரு ஆர்டரை கொடுத்தாருன்னா கீழே இருக்கிற ஆர்எஸ் ஐஏ அந்த ப்ராஜெக்டை முடித்து கொடுத்து சிஏ முடித்து கொடுத்துட்டு அவங்க பணத்தை கொண்டுட்டு வாங்கிட்டு அவங்க இவ்வளோன்னு அவங்களே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு பங்கு கொடுப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஸ்டாஃபால் அதை மறுக்கவே முடியாது. ஆனால் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிச்சது அப்படின்னா அந்த சிஏவியோ அந்த ஐஏயோ ஆர்எஸ்சியோ தான் பிடிக்கும். அப்படி இல்லைன்னா கீழே இந்த சைடில் பெல்ட்டில் அது அகடமிக் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்கல் பெல்ட்டு. இன்னொரு பெல்ட் வந்தது அப்படின்னா லைன்மேனுக்கு மேலே ஒரு ஆள் இருப்பார், அவர் ஒயர்மேன், லைன்மேன், ஹெல்ப்பர், அப்படி வரும் அந்த லைன். அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பேர் மறந்து போச்சு, எங்கள் தெரியும் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு வழியாக வரும்போது இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் சம்மந்தமாக இருக்குது. ஒரு கனெக்ஷனில் புதுசாக ஒரு கம்பம் போடுறதில் இருக்குது. கம்பம் போடுறதில் கம்பத்தை அடுத்த நிலத்தில் போட்டுவிட்டு நாங்கள் உனக்கு கொடுத்துறோம், உன் நிலத்துக்கு வரலை, அப்போ கம்பத்துக்குள்ளே பணத்தை நீ கட்ட வேண்டியதில்லை, அதுக்கு எங்களுக்கு இவ்வளோ ஷேர் கொடுத்துடு, இப்படி நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா போகிறது ஹெச்டி லைன் தான் போகுது, அந்த லைனில் நாங்கள் உனக்கு லைன் எடுத்து கொடுக்குறோம், அவனுக்கு இது பண்ணி கொடு, இல்லைன்னா கம்பம் போட்டுக்கோ, உனக்கு தனிப்பட்ட முறையில் உன் இடத்துல போட்டுக்கோ, அது கம்பத்துக்கு இத்தனாயிரம் ரூபா அப்படின்னு. ஒரு கனெக்ஷன் வாங்குறவங்களுக்கு ஒரு கம்பம் 40,000 ரூபானா 2 கம்பம் வந்ததுன்னா அவரோட கனெக்ஷனோட நிலைமை என்னவாக இருக்கும் பார்த்துக்குங்க. ஸோ அதே முன்னாடி காலகட்டங்களில் எனக்கு தெரிய ஒரு இன்ஜார் காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒன்வே கனெக்ஷன் சொல்லுவாங்கள்ல, இந்த ஒன்வே கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் வாங்குறதுக்கு எவ்வளோ குறைச்சி அவன் கனெக்ஷன் வாங்க வைக்க முடியுமோ வாங்க வைப்பாங்க. இல்லைனா ஒத்த லைட் போட்டு கொடுத்துருவாங்க. ஒத்த லைட்டுக்காரனுக்கு அந்த லைட்டுக்கும் கனெக்ஷனுக்கும் உள்ள காசு தான் எம்ஜிஆர் வாங்குவார். அவனுக்கு லைட் எரியும்டா அப்படின்ற மாதிரி. அது காமராஜர் மாதிரியே தான். அவனுக்கு எப்படியாவது வீட்டுக்கு லைட்டை கொடுத்துருங்கடா, அவ்வளோ அப்பா பொழைச்சி போகட்டும், இருட்டில் இருக்காண்டா, அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு உள்ளூரில் ஒருத்தன் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு தாத்தா சொல்கிற மாதிரி கணக்கில். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒன்றே சர்வீஸ் வாங்கணுன்னாக்க இப்போ பக்கமாக என்னோடய சித்தப்பாவே இதுக்கு அவர் ஈபியில் தான் இருந்தார், அவருக்கு 2 கம்பத்தை போட்டு கொடுத்தாங்க கனெக்ஷன். அதுக்கு ஒன்றில் கஸ்டி லைனில் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வலைப்பின்னலை ரொம்ப ஈஸியாக யாராலையும் உடைக்க முடியறதில்ல. அவன் லஞ்சம் வாங்குறவன் மேலே உக்காந்துருக்கான். இதே தான் நடக்கும். சார்பதிவாளர் அலுவலகங்களில் டிஆர் அதை வாங்க சொல்லுவான். இப்போ டிஆர் மந்த்லி இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அந்த அமௌண்ட்டை யார் வாங்கி கொடுக்கறது? அதே மாதிரி ஒரு ரெவென்யூவில் ஒரு டிஆர்ஓ, ஆர்டிஓ, அப்புறமா தாசில்தார், இவங்க வரும்போது விஓ தான் அவனுடைய எல்லா காசையும் செலவையும் ஏற்றுப்பான். இப்போ ஒரு பிஸ்னஸ் நடக்குது, அது டிஆர்ஓ அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு குவாரிக்கு ஒரு இடம் பார்க்க வரான், சைட் பார்க்க வராங்க அப்படின்னா அவன் ஆர்டிஓ பார்க்க வருவார். ஆர்டிஓ பார்க்க வர்றதுக்குள்ள எல்லா செலவையும் நம்ம தான் கொடுத்தாகணும். தாசில்தார் வருவார். தாசில்தார் வர்றதுக்குள்ள எல்லா செலவும் அந்த லேண்டுக்காரர்கிட்ட தான் வாங்குவாங்க. அப்புறம் விஓ அது எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவான், சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பான், எல்லாம் மட்டன் எல்லாம், அது எல்லா செலவும் விஓ தலையில் விழுவான். அவன் இங்கே லஞ்சத்தை வாங்குவான். அவன் என்ன பண்ணுவான், அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு மேலே சேர்த்து வாங்குவான். அப்புறம் அவன் எஃப்எம்பியை மாற்றுவான். ஸோ இது ஒரு வலைப்பின்னல் மாதிரி இருக்குது. இங்கே மேலேருந்து அவங்க சொல்லுவான் மக்கள் தான் போய் கொடுக்குறான்னு. அது காலகாலமாக சொல்கிறது எப்படி மக்கள் தான் காசு வாங்குறான் ஓட்டுக்குன்னு. ஏன்னா முதல்ல எம்ஜிஆர் காலத்தில் ஓட்டு போடும்போது எவன்டா காசு வாங்கினான்? ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பத்தில் ஜெயலலிதா சசிகலா சேரத்துக்கு முன்னாடி சேவலில் கையெழுத்து சேவலில் ஒரு சின்னத்தை வாங்கும்போது எவன்டா காசு கொடுத்தான்? அப்பயே திமுகவில் காசு கொடுத்தீங்களா?
எவனா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். சேவல் நிற்கும்போது எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறமா சேவல் நிற்கும்போது டிஎம்கேல காசு கொடுத்தாங்களா, பிஜேபியில் காசு கொடுத்தாங்களா, ஏடிஎம்கேல காசு கொடுத்தாங்களா, காங்கிரஸில் காசு கொடுத்தாங்களா? இல்லை கேட்குறவங்கெல்லாம் கேனீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அது மாதிரி லஞ்சத்தை ஒழிக்கணும்னா இது லஞ்ச ஒழிப்புத்துறையால் மட்டும் முடியாது. நிர்வாக சீர்திருத்தம் வேணும், துறை சீர்திருத்தம் வேணும், அங்கே இருக்கிறவங்க மாறணும். இப்போ ஒன்று வச்சு சொல்கிறேன், இப்போ நீ விவோவாக இருக்கீங்க அப்படின்னா இந்த செலவை நான் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கள். தாசில்தார் என்ன ஒன்று தூக்கிடுவானா, வேலை விட்டு தூக்கிடுவானா, ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பான். அப்போ நீ நியாயமாக இருந்துட்டீங்கன்னா லஞ்சத்தினால லஞ்சம் எல்லாரும் லஞ்சம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற பொருளோட விலை கூட தானே போகுது. இங்கே இருக்கிற ஒரு லேண்ட் வேல்யூ ஒரு லேண்ட் 300 ஸ்கொயர் ஃபீட் 300 ரூபாய்க்கு போகுதுன்னா நீங்கள் எல்லாம் லஞ்சத்தை வாங்கிட்டு அந்த காசை கையில் வச்சுட்டு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் போடுறீங்க. அவன் 2000 வாங்குறான், 2500 வாங்குறான், 300 ரூபா கூட ஒர்த்து இல்லை. அது 50 ரூபாய்க்கு போயிட்டு இருந்து இன்றைக்கி 1500 இதெல்லாம் யார் காரணம்? நீங்கள் வாங்கின லஞ்சம் தான். பிள்ளைக்குள்ள பொருள் நாளைக்கு பிள்ளை உன் வேலை இல்லாமல் வேலையே இல்லாமல் ரோட்டில் உட்காந்துருக்க. கண்டிப்பாக ரோட்டில் தான் உட்காந்துருப்பான். பிள்ளை லஞ்சம் வாங்குறவன் பிள்ளை எல்லாமே ரோட்டில் தான் இருக்கிறான். நாளைக்கு அவன் ஒரு உட்காரத்துக்கு ஒரு குடிசை போகிறதுக்கு ஒரு இடம் வாங்குற நிலைமை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? நடுவில் விவோவாக இருந்து புட்டுக்கிட்டவங்க, போலீஸாக இருந்து புட்டுக்கிட்டவங்க, யாரையும் நான் தப்பு சொல்லணும்னு இல்லை. அவங்களோட குழந்தைங்களோட நிலைமையை யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? படிக்கிறதுக்கு காசு இல்லைப்பா அவங்களுக்கு. அவங்களோட பிள்ளைக்கு வேலை ஒருத்தனுக்கு கருணை வேலை கிடைச்சிருது, இன்னொரு பொண்ணுக்கோ இன்னொரு பையனுக்கோ என்ன வேலை கிடைக்கும்? என்ன பண்ணுவாங்க? அப்போ அவன் போய் ஒரு இடம் வீடு வாங்குறதுக்காக குவார்ட்டர்ஸ்லேருந்து பழகிட்ட போலீஸ்காரன் ஒரு இடம் வாங்க போனால் 2500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு நியாயமான ஒரு இடத்துல ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வாங்கணுன்னா உன் பிள்ளை நாளைக்கு வாங்க முடியாது. நீ லஞ்சம் வாங்கி என்ன வேணாலும் ஆடிட்டு போயிடலாம். அது மாதிரி கொஞ்சம் யோசிங்க. லஞ்சம் வாங்கிறது உங்கள் குடும்பத்தையே அழிக்கும். அது சும்மா கர்மா இதெல்லாம் நான் அதுக்கு சொல்ல வரல. நீ பண்ணுறது யதார்த்த சூழ்நிலையே பாருங்கள். நீ வாங்கி ஒரு இடத்த 30 ரூபா 40 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒருத்தர் ரியல் எஸ்டேட் வாங்கி வச்சுக்கிறத 2500 ரூபாய்க்கு உன் பிள்ளை வாங்குறதுக்கு காரணம் நீ தான். ஏன்னா நீ வாங்கின லஞ்சம், உன்ன மாதிரியா இருக்கிற ஆட்கள் எல்லாம் வாங்கின லஞ்சம் தான். அப்புறமா ஒரு குடிநீர் கணேசனுக்கு லஞ்சத்தை கொடுக்கறது, அப்புறம் அங்கே இருக்கிற செக்ரட்டரி பஞ்சாயத்து செக்ரட்டரி கொடுக்கறது, அப்புறம் பிடிஓ குரூப்புக்கு கொடுக்கறது, அரசியல்வாதிகள்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு மொள்ளமாரித்தனம் பண்ணுறது. அப்போ ஒரு மொள்ளமாரி உள்ளே வந்த பின்னாடி அவன் அதுக்கு தண்டல் கொடு இதுக்கு தண்டல் கொடுன்னு கேட்குறது. சாராயத்து மேலே 10 ரூபா 20 ரூபா இன்றைக்கி வரைக்கும் லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க மக்கள். திருந்துங்க. அதாவது லஞ்சத்தை வாங்க மாட்டேன், இருக்கிற சம்பளத்தில் வாழ பழகுங்க. அது யாராக இருந்தாலும் சரி. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய வேலை நிரந்தரம் கிடையாது. அரசு நினைச்சா அவங்க எல்லாத்தையும் ஒரே நைட்டில் வீட்டுக்கு அனுப்ப முடியும். அவங்களுக்கு அது அதிகாரமாக அரசு நோக்கி அதிகாரம் செலுத்தாதீங்க, அதிகாரம் பண்ணாதீங்க. உங்களுடைய வேலை நியமனம் என்பது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாறை மேலே இருக்கிற ஒரு இறகு மாதிரியானது. எப்போ வேணாலும் எந்த கோர்ட்டும் ஒன்றும் கிழிக்க முடியாது. அவங்கள ஒரே ஒரு நைட்டில் ஒரே ஒரு ஆர்டரில் டாஸ்மாகில் இருக்கிற அத்தனை பணியாளர்களையும் வீட்டுக்கு அனுப்ப முடியும் அரசால். ஏற்கனவே ஜெயலலிதா சில காரணங்களை செஞ்சது. அவங்க நிரந்தர பணியாளருக்கே ஜெயலலிதா செய்தாங்க. ஆனால் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே இருக்குது, நான் ஊதிய உயர்வு கோர மாட்டேன், போராட்டத்தில் ஈடுபட மாட்டேன், அரசுக்கு எதிராக எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய மாட்டேன், பணி நிரந்தரம் கோர மாட்டேன், எழுதி கொடுத்து தான் வேலைக்கு வந்திருக்கீங்க. அதை கொஞ்சம் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய தலைவர்னு சுற்றிட்டு இருக்கிற பாரதி தனியார் மயமாக்குறதுல மிக முக்கியமாக இருக்கார். அவர் தனியார் மயத்தை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி அரசுகிட்ட கோரிக்கை வச்சுருக்கார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போராடுங்க. அப்புறமா லஞ்சத்தை யார் விடுறீங்களோ அவங்க தான் நிம்மதியாக தூங்க முடியும், நிம்மதியாக வாழ முடியும். உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய ஒய்ஃபும் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் இவர் லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் ஆனார்னு போட்டால் அது ஒன்றும் ஒரு பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா இது சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு. ஆனால் அது காலகாலமாக என்னடா அவங்க அப்பா லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் ஆனவர் தானே அப்படின்னு உங்கள் பிள்ளையை பார்த்து ஒருத்தர் கேட்பார், உங்கள் மனைவி பார்த்து ஒருத்தர் கேட்பார். அது என்றைக்கும் ஒரு அவச்சொல் தான். அதில் நீங்கள் ஈடுபட்டவராக இருந்தாலும் சரி, நீங்கள் விக்டிமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆர்டர் போட்ட ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் 2 பெஞ்சில் ஒரு பெஞ்சாக இருந்தாலும் சரி, 2 டெஸ்கில் ஒரு டெஸ்க்கான ஆளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என் வேலையை நான் லஞ்சம் வாங்காமல் நான் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நகருங்க. அதுதான் உங்கள் மன நிம்மதிக்கு நல்லது, உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது, நாளை இந்தியாவுக்கு நல்லது. இந்தியாவில் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸில் பல பேர் வாங்கின லஞ்சமும், காங்கிரஸில் செய்த மொள்ளமாரித்தனங்களும், காங்கிரஸ் இவிஎம்மை கொண்டு வந்ததும், காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு பல வேலைகளை நீட்டுக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டு இன்றைக்கி காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியோட நிற்கிறதும் தான் காரணம். காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற
புல்லுருவிகளும் காங்கிரஸில் இருக்கிற இந்தியாவுக்கு எதிரான சக்திகளும் தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட நம்ம எல்லாரும் அடிமையாக இருக்கோம். இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம் கிடையாது. பாரதிய ஜனதாவுக்கு முன்னால் நம்மளை ஆண்ட எல்லாரும் செஞ்ச அநியாயங்களும் அக்கிரமங்களும் தான் நாம் இன்னும் 10 வருஷத்துக்கு இங்கே பாரதிய ஜனதா கட்சிகிட்ட அடிமையாக இருக்க போகிறோம். பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தனி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி மிகப்பெரிய அளவுக்கான அதிகார சக்திகள் இருக்குது. அதில் காங்கிரஸும் ஒன்று. அவங்களுடைய ஆதாயங்களுக்காக, அவங்களுடைய தேவைகளுக்காக, அவங்க கொளிக்கிறதுக்காக, அவங்க பல பணக்காரங்களை வெளிநாட்டுகளுக்கு அனுப்புறதுக்காக நம்மளை போட்டு கொன்னுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டை அழிக்கிறாங்க, நம்ம நாட்டை சுரண்டுறாங்க. இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம நாடு சோமாலியா நிலைக்கு போகிறதுக்கு காரணமும் லஞ்சமும் பணக்காரர்களுடைய ஆதிக்கத்துக்காக அவர்கள் செலவு செய்கிற பணமும், அந்த பணத்தில் இப்போ இருக்கிற அரசுகளில் இருக்கிற அத்தனை மந்திரிகளும் அதிகாரிகளும் நீதிபதிகளும் ஊடகங்களும் எல்லாம் வாங்குகிற பணம், அதுவும் லஞ்சம். அந்த லஞ்சத்தின் அடிப்படையில் தான் இந்திய நாடு அழிஞ்சு கொண்டிருக்கு, அழியுது. நாளைக்கு அழிய தான் செய்யும். உங்களுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது. இந்த சிஜேபின்னு ஒரு கட்சி வந்திருக்குல்ல, அந்த கட்சி நம்மளை அடையாளம் காமிச்சு கொடுக்கறது, இந்திய அரசுக்கு எதிராக இருக்கிறவர்களை அடையாளம் காட்டி கொடுக்கறதுக்காக அது வேலை செய்தில்லை, அதுவும் லஞ்சம். அதே மாதிரி காங்கிரஸ் அமைதியாக இருக்குல்ல, அதுவும் லஞ்சம். இந்தியா முழுக்க இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சி மாதிரியான எல்லா கட்சிகளும் அமைதி காக்கிறதுக்கு காரணம் லஞ்சம். அவங்க வாங்கின லஞ்சம் தான். சமாஜ்வாதி வாங்கின லஞ்சம், பிஜேபி ஏடிஎம்கே வாங்கின லஞ்சம், டிஎம்கே வாங்கின லஞ்சம், டிஎம்கே வாங்கின ஊழல், இப்படி எல்லா கட்சிகளும் இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை கட்சிகளும் செய்த ஊழல். இன்றைக்கி ஒரு சத்தீஸ்கரில் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பஞ்சாபில் இருக்கட்டும், இல்லை எல்லா மாநிலங்களிலும் செய்த ஊழல்களால் தான், அந்த ஊழல்களை வச்சு தான் அவங்க எல்லாத்தையும் இந்த அரசு மிரட்டுது. இந்த அரசு தங்களுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக பெரும் முதலாளிகளுக்கு பணத்தை வாங்கிட்டு வேலை செய்யுது. இதுக்கு முன்னால் இந்த காங்கிரஸ் இந்த நாட்டை அழிக்கிறதுக்காக செய்த ஊழல் லஞ்சத்தினால இந்த நாடு அழிஞ்சு போயிருக்கு. அதே இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அடிமையாக இருந்திருக்க மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருக்கும். போன 5 வருஷமும் எந்த வேலைவாய்ப்பை உருவாக்காதது காரணம் லஞ்சம். எல்லாரையும் தூக்கி அடிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் லஞ்சம். ஒரு சார்பதிவாளரை தூக்கி அடிக்கிறது, அதிக லஞ்சம் வர பகுதிக்கு இன்னொருத்தன் காசை கொடுத்து வர்றது, இப்படி அதே மாதிரி ஒரு ஆடியோ அலுவலகத்தில், இந்த ஆடியோ அலுவலகத்தில் அதிக ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா அந்த ஆடியோவை தூக்கிட்டு பணத்தை கொடுத்து அந்த இடத்துக்கு வர்றது. அப்புறம் ஹஸ்பண்டில் சும்மா இருந்துக்கிட்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அந்த இதுக்கு பணத்தை கொடுத்துட்டு வர்றது. வேலை 2 வேலை பார்க்குறது, பெட் கிளினிக் வச்சுக்கிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறது, இப்படி பல வழிகளில் செயல்படுறாங்க. இப்படி தான் செயல்பாடுகள் இருக்குது. இதனால தான் இந்த லஞ்சத்தினால தான் நாடு மிகப்பெரிய அளவுக்கு கேவலமாக அழிவு நோக்கி நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் லஞ்சம் வாங்கிறது பெரிய பெருமை கிடையாது. இன்றைக்கி வச்சுக்கிட்டு சொகுசாக ஒரு கார் வாங்கிட்டு, ஒரு நிலத்தை வாங்கிட்டு, ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு, வீடு ஜகன்னு வீட்டை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுனால உன்னோட குடும்பம் நல்லா இருக்காது. ஒரு ஓலை குடிசையில் இருந்தாலும் நிம்மதியாக தூங்கணும். நாளைக்கு அவங்க வருவாங்களா, இவங்க வருவாங்களா, கையில் இருக்க லஞ்ச பணத்தை இன்னொருத்தட்டு ரோட்டில் வர வேண்டாம், தம்பிங்க வா இந்த 500 வச்சுட்டு அந்த 500 கொடுக்குறதுல இல்லை வாழ்க்கையில் நிம்மதி. தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா, இன்றைக்கி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவனா இருந்தானா வாழ்வான். பீன் முட்டை கொடுத்துருப்பாங்க, பாப்பா சீக்கிரம் வா, இந்த பணத்தை வச்சுட்டு எனக்கு வேறு பணம் கொடு அப்படின்ற மாதிரி. இது இல்லை வாழ்க்கை. அதனால் தயவுசெய்து லஞ்சத்தை இல்லாமல் வாழ்கிறதுக்கு பழகுங்க. லஞ்சத்தை வாங்காதீங்க, சொந்த காசில் வாழ பழகுங்க. நன்றி, வணக்கம்.